அதர்வா ப்ரோ சொல்லி ஆகணும். அவங்க ஞாபகம்னு தெரில. பெரிய பெருமாள் கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்கா இருக்கா? அப்படிதான் இருக்கும். வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடித்த உடனே இந்த யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படிங்கும்போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதேமே பாட்டு பாடி அழுத, நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர். ஓகேங்களா? அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத பட காதல் ஒன் சைடு லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டான்னு சொன்ன உடனே, நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய பெருமாளுக்குள்ளே வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்கள் தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல, நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல, இந்த கதைக்கு பயங்கரமாக ஆப்டாவா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னால் நம்ப மாட்டேங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. ரசா முரளி சார் பையன் கதை பண்ணலையே, இப்போ யாரை வச்சு தான் படத்தை பண்ணுறது, வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேற ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்போவுமே இப்படி தான் இருக்கோம், அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம். நம்மளை பார்த்து அவரே நம்ம டயட்டை நம்பலை, யார் நம்ப போகிறா அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டில் இருந்தேன். என் ஒய்ஃபிட்லாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்ணுறோம், பெரிய பெருமாள் வந்து அதர்வா தான் அப்படி சொல்லி. அது நடக்கலை. பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தி சொல்லுவேன், இந்த பெரிய பெருமாள் உங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு பேர்த்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அப்பவே இருந்து அவருக்கு மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா, இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். இன்னும் உயரம் போகக்கூடிய, உயரமாக இருக்கிறனாலே கொஞ்சம் சுலவாக போகிறாங்க எனக்கு தெரில. இன்னும் உயரமாக போகக்கூடிய நடிகர் தான். அவளுக்கான கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல், அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்குது. டிஎன்ஏ நிச்சயமாக அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. அதான் சொல்லிட்டு உங்களை பற்றி முதல்ல. ஏன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுறது வந்து இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது. அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல, வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து அகம் சொல்கிறது நான். சரிங்களா? அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு தென்பட்டுகிட்டே இருந்துச்சு. நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ளே நினைக்கிறோம். ஓகேங்களா? அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம். நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் இதே என் அசிஸ்டண்ட்டில் சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி. ஆனால் உங்கள்கிட்ட நான் வந்தது இல்லை, ஆனால் என் அசிஸ்டண்ட் அடிக்கடி சொல்கிறது வந்து, நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி ஒரு பொண்ணு தான் பெட்டராக இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான். அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்களோட இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய ஒரு உருவமாக நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை, நீங்கள் எங்களுக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம், அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.